நவநீத். நவநீத் வணக்கம். நீங்கள் வருவதற்கு முன்னாடி நம்முடைய ஐயநாதன் அவர்களும் பாக்கி அவர்களும் பல விஷயம் பேசினாங்க. நாம் பேசும்போது பிரதமருடைய ஒட்டுமொத்த அந்த கண்டென்ட்டை பேசணும். இன்றைக்கி வழக்கத்துக்கு மாறாக அவர் பேசுகிறார். காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, விசாலாட்சி, அது சொல்லலை, நான் சேர்த்து சொல்கிறேன், மாரியம்மன், அடுத்து கன்னியாகுமரி பகவதி அம்மன், இதெல்லாம் சொல்கிறாரு. இது எதுக்கு இப்போ இங்கே பேசுகிறார்? முதல் முறையாக வட இந்திய அரசியல் தமிழ்நாட்டில் மெதுவாக துளிர்க்கிறதா? முதல்ல ஒரு கேள்வி வரும். இங்கே வளர்ச்சியை பற்றி பேசுவார், திராவிட இயக்கங்களை பற்றி பேசுவார், திமுகவினுடைய வாரிசு டைனாஸ்டி பாலிடிக்ஸை பற்றி பேசுவார். காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, விசாலாட்சி, பகவதி அம்மன், பண்ணாரி அம்மன் எல்லாம் பற்றி பேசுகிறார், கோட்டை மாரியம்மன் வரைக்கும். எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு ஹிந்து கன்சாலிடேஷனுக்காக ஒரு சிறிய முயற்சியாக இருக்குமோ? இல்லை, இது முயற்சின்றதை விட இதுக்கு வழிவகுத்து கொடுத்தது காங்கிரஸ் தான் நான் பார்க்குறேன். எப்படின்றது அவரை இப்போது நான் சொல்லலை, இது உமர் அப்துல்லா அவர்கள் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் சொல்றாரு, நம்ம ஒவ்வொருத்தரையும் மோடிக்கு எதிராக பேசும்போது அதுவே அது ஒரு சாதகமாக அவருக்கு அதே சக்தியாக மாறுகிறது அப்படின்னு சொல்லும்போது அவரே ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ். சௌக்கிதார் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுறது, அது எடுபடவில்லை. சௌக்கிதார் அப்படின்னு சொல்லும்போது எடுபடல. அதே மாதிரி இவர் மணிசங்கர் ஐயர் சொல்ல நீச்சி ஆத்மி அப்படின்னு சொல்லும்போது நீச் ஆத்மி அப்படின்னு சொல்லும்போது எடுபடவில்லை, கீழான சாதி. ஸோ இப்போ ஒரு விஷயமும் நாமளே தான் அவருடைய வளர்ச்சிக்கு இன்டெரக்டாக பேசுகிறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு கான்டெக்ட்ல உமர் அப்துல்லா சொல்றாரு. அதுதான் இங்கே நடந்திருக்கிறது. இப்போ ராகுல், இப்போ ஐயநாதன் அவர்கள் நீங்கள் வரக்கு முன்னாடி பேசினாரு. ராகுல் காந்தி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், மதங்களில் சார்ந்த சக்தி வேற, ஒவ்வொரு சக்தி இருக்கு. ஆனால் பிரதமருடைய சக்தி சிபிஐ, பிரதமருடைய சக்தி இவிஎம், பிரதமருடைய சக்தியை அமலாக்க பிரிவு அப்படின்னு சொன்னப்புறம் ஏன் அதை போலரைஸ் பண்ண இல்லை? அதாவது அதுக்கு முன்னாடி அவர் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டான்றது வேற விஷயம். இப்போ மோடி என்றால் திருடர் அப்படின்ற ஒரு இதுலேருந்து இன்னும் அந்த கேஸ் முடியல. இன்னும் அந்த கேஸ்லேருந்து இப்போ விதிவிலக்கு ஆகி தான் வந்திருக்காரு. இப்போ அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டைம் இருந்தது, அவர் கிளாரிஃபை அவர் நான் கிளாரிஃபை பண்ணிட்டார், நான் அதை மீன் பண்ணல. பட் ஆனால் என்ன நடக்குது, அது ஒரு கேஸ் இன்னும் உச்சநீதிமன்றத்தில் கூட அந்த கேஸ் அப்படியே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கிறச்சே இந்த நமக்கு ஆக்சுவல் ஃபேக்டை பார்க்கணுமே. அந்த இடத்துல சொல்கிறாரு போது ராகுல் காந்தி அவர்கள் இந்து மதத்துல சக்தி அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்றாரு. அது இருக்குது, நான் அந்த சக்தி இல்லைங்கிற ஐயநாதன் அவர்கள். அதுக்கு அப்புறம் தான் நான் சொல்றேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல எதுக்கு அதை நீங்க சொல்லணும்? இல்லை, மக்களுக்கு புரிய போகுது இல்லை. நீ இந்த விளக்கத்தை நீங்க கொடுக்குற முன்னாடியே கொடுத்துட்டீங்கன்னா ஒரு தெரிஞ்சுக்க போறது இல்லை. ஸோ மக்களுக்கு எல்லாமே கிளியரா இருக்க போகுது. இப்போ இது அந்த விஷயம் முடிஞ்சது. ரெண்டாவது, பிரதமர் இன்னைக்கு ஒரு விஷயத்தை கவனிச்சேன். அவர் 3 தலைவர்களை கோரிட்டார். ஒன்று அம்மையார் ஜெயலலிதா, ஒரு திராவிட இயக்க தலைவி, அப்புறம் காமராசருடைய மதிய உணவு திட்டம், ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய செயல் திட்டம், 3வது ஜிகே மூப்பனார். இந்த 3 பேருமே காங்கிரஸ் கட்சியும் திராவிட இயக்கம் சேர்ந்தவங்க தான். இது அல்லாமல் ஏன் தமிழ்நாட்டில் வேறு ஒரு தலைவர்களை, ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவரையோ ஒரு ஜனசங்க தலைவரையோ பிரதமரால் காட்ட முடியல? அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. KN லக்ஷ்மணன் பற்றி சொல்லியிருக்காரு. இல்லை, இன்னைக்கு பேசுனதுல KN லக்ஷ்மணன் பற்றி பேசியிருக்காரு. முன்னாள் பாஜக அவருடைய திட்டங்கள், இந்த கம்பேரிசனோட திட்டங்கள்ல அவரை கோட் பண்ணி அவர் எப்படி கட்சிக்காக உழைத்திருக்கிறார். கட்சிக்காக உழைப்பாங்களா? ஆட்சியில் இல்லை, அவங்க ஆட்சியில இருந்து, தமிழ்நாட்டில இருந்து ஆட்சியில இருந்து அப்படி பார்க்கறச்சே சரத்குமார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லும்போது கிட்டத்தட்ட 50 வருஷமா 2 கழகங்களும் ஆட்சி செஞ்சிருக்குன்றது OPS மூஞ்சில ஃப்ரேம் வைக்கிறாங்க. அவரோட ஒன்றும் சொல்ல முடியல. பட் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதை சொல்றாரு. பாஜகவுக்கு ஆட்சியில் இல்லை, இந்த மாநிலத்தில் இல்லாத போது அதில் கோட் பண்றதுல எனக்கு இன்னும் பெரிய டிஃபரன்ஸ்ன்றது தெரியல. இல்லை, அவருக்கு இப்போ இதில் என்ன சொல்றாங்க திராவிட இயக்கங்கள், மறுபடியும் பார்த்தீங்கன்னா காமராசை வச்சு தான் ஓட்டு வாங்க வேண்டியிருக்கு, மறுபடியும் செல்வி ஜெயலலிதாவுடைய நல்லாட்சியை பற்றி சொல்ல வேண்டியிருக்கு. இன்னைக்கு ஜிகே மூப்பனாரையும் புகழாரம் கூட்டுறாரு. ஏன் அந்த இடத்துல தேசிய அளவில் ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய பெருமையான ஒரு பெரிய மனிதர்களை சொல்லலாம்ல? அவர் தான் ஓப்பனாக டெக்ளேர் பண்ணுறாருல, ஓப்பனாக சொல்கிறார், நான் ஒரு சுயம் சேவக் என்பதில் பெருமை கொள்ள. நான் என்ன சொல்கிறேன், இந்த ஆர்எஸ்எஸ்ன்றது அரசியல் அமைப்பு கிடையாது, அமைப்பு இல்லை, ஒரு தேசிய தலைவர்கள் சொல்கிறேன். இங்கே சிவராஜ் சிங் சௌஹான் பற்றி பேசினா யாருக்குமே தெரிய போகுது. சிவராஜ் சிங் சௌஹான் என்னெல்லாம் திட்டம் அப்படி தெரியக்கூடிய தலைவர்களாக யாரும் இல்லை. அப்படி இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரியங்களை பற்றி தான் நம்ம பேச முடியும். சொல்லுங்கள், காமராஜர் அவர்கள் கடைசியாக இருந்த முதலமைச்சர் தமிழ்நாட்டில், காங்கிரஸ் கட்சி. இப்போ இன்னைக்கு அந்த அவ்வளோ பெரிய ஒரு சக்தி வாய்ந்த காங்கிரஸ் கட்சி அவரோட தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்க முடியல இல்லையா? அவங்க எப்பவுமே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஷார்ட் டேர்மில் தானே, என்ன சொல்ற காம்ப்ரமைஸ் மோடில் தானே இருக்கிறாங்க. கேட்டால் அதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது, அது வேற விஷயம். அது இதை உயர்த்த வேண்டும். அதில் என்ன டவுட்னா, மற்ற தலைவர்கள் எல்லாம் இவர்கள் உள்வாங்கி கொள்வார்கள் என்று எதிர்க்கட்சி சொல்வதற்கு ஒரு சாத்தியக்கூறா இருக்கு இல்லையா? அதான் இல்லைன்றேன். அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு இல்லை டேரக்டாக அந்த பாயிண்டிக்காக சொல்லிடுறேன்.
இல்ல எனக்கு ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன், இது எங்க ஊழல் மட்டும் இல்ல நடக்குதுன்னு சொல்லுங்க. அத அவர் சொல்லியிருக்கணும், நடக்கலன்னு அவர் சொல்லியிருக்கணும். அவர் சொல்லணும், அவர் சொல்லணும்ல சார். இந்த பாருங்களேன், உச்சநீதிமன்றம் இது வந்து ஊழல்ன்றது இந்த வார்த்தையை சொல்ல ஊழல் எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது. இல்ல நான் என்ன சொல்றேன், இல்ல நான் என்ன சொல்றேன், உச்சநீதிமன்றம் இந்த ஊழல்ன்ற வார்த்தையை சொல்லல. ஏன் அப்படி ஃபர்ஸ்ட் ஒரு ஃபண்டமெண்டல் புரிதல் என்னன்னா, இது வந்து சேனலைஸ்ட் மணி, இது வந்து பேங்கிங் சேனல் வழியா வந்திருக்கிற மணி. ஒரு ப்ராப்பர் சேனலுக்குள்ள வந்திருக்கிற மணி நீங்க எப்படி ஊழல் சொல்ல முடியும்? அப்ப டிஎம்கேக்கு 509 கோடி ரூபாய் மார்ட்டின் கொடுத்த ஊழல் கிடையாது. நான் எல்லாமே அதான் நான் கேக்குறேன், ஊழல் கிடையாது, ஊழல் கிடையாது. அப்ப என்ன அடிப்படையில் கொடுத்தார் மார்ட்டின்? அதுதான் சொல்றேன். மார்ட்டின் என்ன வாங்குனாருங்க? நான் முடிச்சிட்டேன் சார். இது வந்து சேனலைஸ்ட் மணி. அவங்களோட இப்போ டிஎம்கேவோட புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல வரவு வச்சிருப்பாங்க. அதாவது டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க, கிரெடிட் வாட் கோஸ்ன்ற மாதிரி ஒரு புக் ஆஃப் என்ட்ரியில் அவங்க ஒரு என்ட்ரி போட்டு வச்சிருப்பாங்க. இது கரஸ்பாண்டிங் என்ட்ரி இன்னொரு யார் கொடுத்தாலும் அவங்க ஒரு என்ட்ரி போட்டு வச்சிருப்பாங்க. பேலன்ஸ் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் பேலன்ஸ் மேட்ச் ஆகுது. இதில் இவங்க சொல்லக்கூடிய கேள்வி என்னன்னா, அதுதான் இப்போ வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கேட்டிருக்காங்க, எனக்கு லிஸ்ட் கொடுங்க, டேட்டா கொடுங்க. அது வந்தோடனே தெரிய போகுது, அப்போ கோரிலேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் டேட்டா ஒரு பிடிஎஃப்ல வந்து எந்த பார்ட்டி வாங்கியிருக்கு, எவ்வளோ அமௌண்ட் இருக்கு, இன்னொரு சைடில் வந்து எந்த கம்பெனி கொடுத்துருக்காங்கன்றதுக்கு ரெண்டுத்துக்குமே கார்லேட்டே பண்ணலை. ஃபர்ஸ்ட் பண்ணாதுக்கு அப்புறம் பேசலாம், கரெக்ட். யார் இருந்தாலும் அப்போ கூட என்ன சொல்றேன், இது சேனலைஸ்ட் மணி தான். இந்த சேனலைஸ்ட் மணி கட்சிக்குள்ள போகிறது. இதுக்கு இப்போ நான் என்ன சொல்றேன், இவங்க சொல்லக்கூடிய தர்க்கத்துக்குமே நம்ம எடுத்துக்கலாம். இடிக்கு வந்து இடி ஒரு கம்பெனி சொல்றாங்க, அந்த கம்பெனிக்கு இடி ரைட் பண்றாங்க, திரும்ப அடுத்த வாட்டி அந்த கம்பெனி கொடுக்குறாங்கன்னா, ஒரு இடி ஃபர்ஸ்ட் ரைடு போனோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல சார் ஒரு இடி ரைடு ஃபர்ஸ்ட் உள்ள போனோடனே ஃபர்ஸ்ட் டைம் போனோடனே அவங்க புக்ஸ் இல்ல எல்லாத்தையும் கான்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அவங்க என்னெல்லாம் வச்சிருக்காங்க, என்னெல்லாம் டிரான்சாக்ஷன் கான்வெஸ்ட் முதல் தடவை கான்வெஸ்டிகேட் பண்ண பிறகு இது வாங்கி வச்சாச்சுன்ற போறது, ரெண்டாவது தடவை மூணாவது தடவை எப்படி கன்செஷன். அப்ப உச்சநீதிமன்றம் சந்திரசூட் இவ்வளவு விவகாரமா பேசுறது, ஹரிஷ் சால்வே பேசுறது, உலகமே பார்த்து கொண்டிருக்கிற விஷயத்தை ஊழலே கொஞ்சம் கூட இல்லைங்க. அப்ப ஃபியூச்சர் கேமிங்ஸ் ஒர்க்கு மார்ட்டின் வந்து எந்த விதமான ஆதாரம் பெற்றாரா தமிழ்நாடு அரசு எதுவும் பெறல. அப்ப எதுக்கு அவர் 509 கோடி ரூபாய் கொடுக்குறான்? 5 ரூபாய் கொடுப்பாரா சார்? இன்னைக்கு முத்ரா வங்கியில லோன்ல போய் நான் பேங்க்ல கேட்டேன், ஒரு 5000 கொடுப்பீங்களான்னு. கொடுக்க முடியாது சார். ஏன் சார் கொடுக்க முடியாது? ஆதாரம் இல்லாம நான் என்ன சொல்றேன், நீங்க 509 கோடி ஒரு அரசுக்கு. நான் என்ன சொல்றேன், இது 2018 பிறகு இந்த அமௌண்ட்டை பேசுறீங்க. 2018க்கு முன்னாடி மார்ட்டின் கொடுத்திருக்காரா இல்லையான்னு கூட யாருக்குமே தெரியாது. இப்போ வந்த பிறகு தான் தெரியுது. அப்போ என்ன சொல்ற, ஒரு சேனலைஸா டிரான்ஸ்பரன்சியா ஒரு சிஸ்டம் இருக்கு, இதுல வந்து கிளென்ஸ் பண்ணனும் சார். ஒரு முடிச்சிடு. ஆமா சார், பேர் தெரியுதுல, இந்த ஆள் கொடுத்திருக்கான்றதுக்கு யாரால உச்சநீதிமன்றத்தால வடக்குனால சார். அப்ப டேட்டா இருக்குன்னு தான் நான் சொல்றேன். ஏன் திரும்ப புரிஞ்சுக்க கொடுக்க கூடாதுன்னு சொன்னீங்க சார். பாருங்க, நான் என்ன சொல்றேன், that all the dealing should be சார். நான் என்ன சொல்றேன், சிஸ்டம் should be cleansed, சிஸ்டம்ல வந்து மாடிஃபிகேஷன் கொண்டு வாங்க. பட் இப்போ உங்களால பேச முடியுதுன்னா ஒரு டேட்டா இருக்கிறதுனால நீங்க பேசுங்க. 2018க்கு முன்னாடி 83% ஃபண்டிங் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு, பிஜேபிக்கு 65% அன்டிஸ்க்ளோஸ்ட் பர்சனால கொடுக்கப்பட்டிருக்கு. சார், நியூஸ்ல இருக்கு சார். According to constitution has given the equal right, have the right to know every citizen of the nation. பாருங்க, நான் உங்களுக்கு how can you deny sir? How can you deny? சார், நான் உங்களுக்கு வந்து டேட்டா கொடுக்கிறேன். ஒரே நிமிஷம். அரசியலமைப்பு சட்டம் 324 விதி என்ன சார்? காங்கிரஸ் has 83% of funds from unknown donors. BJP got 65%. இது என்ன சொல்றது, 2018க்கு முன்னாடி இருந்த காலகட்டம். ரெண்டு பேரும் வாங்கி இருக்காங்க. நான் யாரு ஒத்தர டிபெண்ட் பண்ணல. ரெண்டு பேரும் unknown donors கிட்ட வாங்கி இருக்காங்க. இந்த unknown donors இப்ப known donors ஆயிருக்காங்க. இப்போ என்ன உங்களுக்கு சேனலைஸ் ஆன மணி தானே இது? இதுக்கு கணக்கு அவங்க கொடுக்குறாங்கல்ல, கட்சிக்கு வந்து சப்மிட் பண்றாங்கல்ல. எங்கிட்ட டிஎம்கேவோட வந்து ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அசட் அவங்க எலெக்ஷன் கமிஷன்ல கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. சரி, அல்ல எலக்ட்ரல் பான்சல் போட்டுருக்காங்க. நண்பர் நவநீத் சார், நீங்க டேட்டா பார்த்துட்டு வந்தீங்க, சொல்லுங்க என்கிட்ட. டேட்டால தான் நான் பேசுறேன். எனக்கு சொல்லுங்களேன், அப்புறம் நீங்க சொல்லுங்க. பாக்கி சார், நீங்க கொஞ்சம் ரெண்டாவது வர. அதாவது ஒரு ஆதாரத்தை பேசுறோம். இந்த ஆதாரம் எங்க வந்துச்சு, எப்போ வந்துச்சு இந்த ஆதாரம், யாருக்கிட்ட இருந்தது இந்த ஆதாரம்? ஆதாரத்தை முழுசா கொடுத்துருச்சாரு. இது எலெக்ஷன் கமிஷன் கிட்ட வந்திருக்கு. எனவே அவர் நான் பேசுறதை ஃபுல்லா கேட்டுக்கிட்டு எல்லா பதிலும் சொல்லட்டும். தாராளமா இந்த மக்கள் தான் முடிவெடுக்க போறாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, இப்படி ஒரு ரகசியமா பத்திரங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலம் நீங்க வெளிப்படைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க, உங்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, அது கீழே வரக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த விவரங்களை எல்லாம் எடுத்து அடுத்த நாளே கொடுக்கும் பொழுது ஏன் நம்பரை மறைத்து விட்டு கொடுத்தது, யாரை காப்பாற்ற? வரங்க ஐயா, அடுத்தபடியாக ஸ்டேட் பேங்க் கொடுக்கல, அவங்க கொடுக்கணும், கட்டாயம் உண்டு, உச்சநீதிமன்ற இது கைடன்ஸ் இருக்கு, ஆனர் பண்ணா அவங்க வாய்தா வாங்கினா தப்பு, அதுக்கு நான் சொல்ல. பட்
யாருக்காக வாய்தா நான் வாங்கலாம்? நான் பேசுறேன் சார். யாருக்காக நான் பேசி வாய்தா முடிச்சிடுறேன் வாங்கலாம்? சார். அவன் நீங்க தனிப்பட்ட முறையில நான் முடிவெடுக்க முடியுமா? நான் பேசுறேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க நான் சொல்லுங்க பேசுறேன். சொல்லுங்க பேசுங்க. இந்த சட்டத்தோட அடிப்படை சரமே என்ன? இந்த மாடிஃபை பண்ணாங்கன்னாங்கல்ல, இந்த மாடிஃபை பண்ணதோட சரமே என்ன தெரியுமா? அந்த டேட்டா வந்து வெளியில சொல்லக்கூடாது, கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை அமெண்ட் பண்றாங்க. வெயிட் பண்ணுங்க சார், ப்ளீஸ் முடிச்சிடுறேன். நான் முடிச்சிடுறேன் சார். வாக்குறுதியை நாடாளுமன்றம் கொடுத்திருக்கு. அப்போ அந்த நாடாளுமன்றத்துல பாஸ் பண்ணி ஜனாதிபதி அவர்கள் கையெழுத்து போட்டதுக்கு மேல ஒரு நிறுவனம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த பத்திரத்தை கொடுக்குறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் நான் பேசி முடிச்சிடுறேன். அப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒரு பக்கத்துல நீங்க மதிக்கணும். நாடாளுமன்றத்துல வந்து பாஸ் ஆனதை வந்து ஜனாதிபதி அவர்கள் கிட்ட வந்து அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த டேட்டா வந்து வெளியில போகாது, கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்குன்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி தான் இந்த கம்பெனிலாம் ஃபண்ட் பண்றாங்க. நீங்க ரைடு பண்ற கம்பெனியை விட்டுருங்க, ரைடு பண்ணாத கம்பெனியை சொல்றேன். சார் சொன்ன அந்த யாத்திரையில அவ்வளோ பெரிய மாநிலம், ஏன்னா பிஜேபியும் பிஜேடியும் வந்து ஆல்மோஸ்ட் இணையிற ஸ்டேஜில் இருக்கும்போது அங்கே வந்து எதிர்கட்சி வேக்யூமாக இருக்கிற இடத்துல காங்கிரஸ் தான் அந்த இடத்துல ஃபில் பண்ண போகுது. ஆனால் அவர் ஒடிசாவில் வந்து ஸ்பெண்ட் பண்ண நாளே பாருங்கள் 2 நாள். அதில் ஒரு நாள் வேற வந்து அந்த கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கலன்னு சொல்லிட்டு அந்த மாவட்டத்துடைய நிர்வாகியை வந்து அவங்கள ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டாங்க, ஒருத்தர் தூக்கிட்டாங்க. இது நடந்த சம்பவம். இது அந்த பாரத் ஒடிசா இவர் சொல்லக்கூடிய இவர் ஒடிசா சொன்ன ஒடிசான்ற பெரிய மாநிலத்தில் அவரால் மணிப்பூர்ல இருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் நடந்திருக்காரு. அத மறந்துறாரு. ஒடிசாக்குள்ள போயிட்டாரு. மணிப்பூர்ல இருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் நடந்திருக்காங்க. இல்ல அதான் சொல்ல, அதுல ஒடிசான்ற மாநிலத்துல ஒரு 2 நாள் தான் இருக்காரு. அதுல பெருசா ஒண்ணும் அவர் பண்ணல. அடுத்தது வந்து ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு வந்து ஷார்ட்டா தான். இப்போ இவங்க சொல்லக்கூடிய இந்த இவிஎம் மிஷின் மாதிரி தான் வந்து பெகாசிஸ் சொன்னாங்க. இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ராகுல் காந்தியோட போனை கொடுங்க, நான் செக் பண்ணிட்டு தரேன்னு சொல்லி கேட்டாங்க. அவர் போன் இது வரைக்கும் கொடுத்த மாதிரி எந்த பத்திரிகையிலும் செய்தி வரல. 2 போன்கள் கொடுக்கப்பட்டுச்சு, அதுக்கு இன்ன வரைக்கும் பதில் சொல்ல தப்பா சொல்றாரு. சுப்ரீம் கோர்ட்டுடைய அமைச்சர் கூட இல்ல வெர்டிக்ட் தப்பா சொல்றாரு. இல்ல அமைச்சர் இல்ல அமைச்சர் முழுக்க கொடுத்தாங்க. அடுத்தது சுப்ரீம் கோர்ட் அடுத்தது தமிழ்நாடு அவர் ஒண்ணு முடிச்சிட்டு அடுத்தது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல வந்து தேசிய கட்சி காங்கிரஸ்க்கு பிறகு வந்து பாஜக வளர வேண்டும் என்ற ஆசையில வந்து அவங்க வளர்றாங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து நாங்க ஆட்சியில இருந்தவங்க வளர்ச்சியை நோக்கி போகாம இப்ப வந்து கூட்டணி பேரத்துக்கு போயிட்டாங்க. பாஜக வளர்ச்சியை நோக்கி போறாங்க. நம்ம இன்னும் நிறைய அடுத்தடுத்து பேசத்தான் போறோம்.